Hello friends, today we are discussing about the topic of emergency drugs like midazolam. So what is midazolam? That means it's one of the group of benzodiazepine family. So what is benzodiazepine? That means it's a depressant of in our central nervous system. So நம்ம அந்த CNS வந்து depression பண்றதுனால so இதை நம்ம வந்து benzodiazepine family னு சொல்லலாம். Okay. So next generic name is a midazolam. So generic name வந்து midazolam. So next வந்து trade name like is a midazolam. So midazolam வந்து தான் trade name. So next வந்து route of administration. So எந்தெந்த ரூட்ல இந்த midazolam drugs administration பண்ணலாம். So first வந்து oral route. Oral route இந்த midazolam drug administration பண்ணலாம். So next வந்து rectal. So rectal route administration பண்ணலாம். So next intranasal administration பண்ணலாம். So next intravenous administration பண்ணலாம். Next intramuscular or IM இந்த midazolam drug administration பண்ணலாம். So next available form. So எந்தெந்த ஃபார்ம்ல இந்த midazolam drugs available இருக்கு. Okay. So first வந்து injection form. So injection formல available இருக்கு. So next pills tablet formல available இருக்கு. So next spray formலயும் available இருக்கு. So next onset of action. So இப்போ இந்த midazolam drugs நம்ம IVல administration பண்ணா so within 5 minutesல இந்த midazolam drugs ஓட function வந்து start ஆகும். So next வந்து IM. So IM உடைய onset of actions வந்து 20 minutes. Next oral is 30 minutesல வந்து onset of actions வந்து start ஆகும். So next வந்து pharmacokinetics. That means is a movement of the drugs. Okay. So first வந்து absorption. இந்த midazolam drugs வந்து mostly absorbed from our GI tract. நம்ம GI tractல வந்து absorb ஆகும். So next வந்து distribution. So mostly வந்து பாத்தீங்கன்னா female gender, அதுக்கப்புறமா வந்து obesity, old age group வந்து so increased volume of distribution. So இவங்களுக்கு வந்து இந்த midazolams வந்து அதிகமா வந்து distributions ஆகும். So next வந்து metabolism. So இந்த midazolam drugs வந்து நம்ம liverல தான் metabolized ஆகும். So next வந்து excretions வந்து through the urine மூலமா half an hourல இந்த drugs வந்து eliminations ஆகும். So next வந்து pharmacodynamics. That means is a mechanism of action. So நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த midazolam drugs நம்ம ஐவியில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணால் என்ன ஆகும், நம்ம CNS என்னதுன்னா ஃபுல்லாக வந்து டிப்ரெஷன் ஆகும். ஸோ டிப்ரெஷன் ஆனால் தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து இன்டியூஸ்டு ஸ்லீப். CNS வந்து டிப்ரெஷன் ஆனால் மட்டும்தான் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்லீப் போவாங்க. ஸோ அப்போ அந்த CNS வந்து எப்படி வந்து டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ரிசெப்டார் லைக் இஸ் அ GABA. That means is a gamma aminobutyric acid. So அந்த ரிசெப்டார் தான் என்ன பண்ணும், இந்த midazolam drugs வந்து கேட்ச் பண்ணும். ஸோ அப்போ நம்ம midazolam drugs அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஸோ அந்த GABA ரிசெப்டார் என்ன பண்ணும், இந்த midazolam drug வந்து கேட்ச் பண்ணி குளோரைடு சேனல் வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ அந்த சேனலை ஓப்பன் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம CNS வந்து ஃபுல்லாகவே வந்து டிப்ரெஷன் ஆவாங்க. ஸோ டிப்ரெஷன் ஆனால் என்ன ஆகும், அகெயின் அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்டியூஸ்டு ஸ்லீப் ஆவாங்க, செடேஷனில் போவாங்க. ஸோ அப்போ நாட் ஓன்லி midazolam. ஸோ எந்த செடேஷன் ட்ரக்ஸும் நம்ம CNS வந்து டிப்ரெஷன் ஆனால் மட்டும்தான் அந்த பேஷண்ட்ஸ் வந்து இன்டியூஸ்டு ஸ்லீப் ஆர் செடேஷனில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ரா இண்டிகேஷன். ஸோ யாருக்கு இந்த midazolam ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ பிளட் ப்ரெஷர். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த midazolam ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பிபி வந்து 80-50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த midazolam ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண என்ன ஆகும், நம்ம CNS வந்து டிப்ரெஷன் பண்ணுறதுனால அகைன் அந்த பேஷண்ட் போவார் சிவியர் ஹைப்போடென்ஷனில் போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆர் அலர்ஜிக் ரியாக்ஷன் பேஷண்ட்டுக்கு என்னக்கூடாது, இந்த ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இண்டிகேஷன். ஸோ இந்த midazolam ட்ரக்ஸை யாருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீஷர். தட் மீன்ஸ் இஸ் அ அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின். ஓகே. ஸோ சீஷர் உள்ள பேஷண்ட்டுக்கு இந்த midazolam ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அஜிடேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சீசோபேனியா
ஆர் அக்ரெசிவ் பிஹேவியர் ஆர் ரெஸ்ட்லெஸ் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், இந்த மிடாசோலம் ட்ரக்ஸை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜரல் செடேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எனி எதர் மைனர் சர்ஜரி பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், இந்த ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வென்டிலேட்டர் பேஷண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த மிடாசோலம் ட்ரக்ஸை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைடு எஃபெக்ட். ஸோ இந்த மிடாசோலம் ட்ரக்ஸை கொடுத்தா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், டெஃபினட்டாக வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லோ பிளட் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபியூஷன்ஸ், நாசியா, ஸோ இதெல்லாமே வந்து காமன் சைடு எஃபெக்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோசேஜ். ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த மிடாசோலம் ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீஷர் பேஷண்ட் இருக்காங்க, ஸோ ரெக்கரண்ட் சீஷர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மிடாசோலம் ட்ரக்ஸ் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு வந்து ஆம்பியூல் ஃபார்ம்லேயும் இருக்கும், வயல் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ ஆம்பியூலில் வந்து ஈச் ml கண்டெய்ன்ஸ் 5 mg. ஸோ அந்த ஆம்பியூலில் 1 ml மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 1 ml கண்டெய்ன்ஸ் இஸ் 5 mg. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வயலில் இருக்கும். வயலில் வந்து 2 ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ 5 ml இருக்கும், 10 ml இருக்கும். ஸோ வயலில் வந்து ஈச் ml கண்டெய்ன்ஸ் 1 mg. அப்போ டோட்டலாகவே வந்து 10 ml வந்து 10 mg இருக்கும். ஸோ அப்போ சீஷரை ரெக்கரண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க நம்ம வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 2 ml ஆஃப் ஆர் 2 mg ஆஃப் மிடாசோலம் ப்ளஸ் 8 ml ஆஃப் ஸ்டெரைல் வாட்டர். ஸோ ஸ்டெரைல் வாட்டரில் டைலூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 mg ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 1 mg கொடுத்தும் அகெயின் பேஷண்ட்டுக்கு வந்து ரெக்கரண்ட் சீஷர் இருந்ததுன்னா அகெயின் நம்ம 1 mg பேஷண்ட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வென்டிலேட்டர் கேசஸ். ஸோ வென்டிலேட்டர் கேசஸ்க்கு நம்ம எதுக்காக வந்து இந்த மிடாசோலம் ட்ரக்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாகவே இந்த வென்டிலேட்டரில் இருக்கும்போது டியூப் வந்து பைட் பண்ணுவாங்க, ஸோ ரெஸ்ட்லெஸ் ஆவாங்க. ஸோ அப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷனும் வேணும், செடேஷனும் வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிடாசோலம் ட்ரக்ஸை நம்ம வந்து இன்ஃபியூஷன் மெத்தடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 30 mg. So 30 mg of midazolam, that means it's a 30 ml. So 30 ml midazolam plus 20 ml of fentanyl. Okay. So ஏன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மிடாசோலம் வந்து செடேஷன் ஆகும், ஸோ அந்த ஃபென்டனைல் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் ஆகும். ஸோ ஆனால் வந்து போத் ஆஃப் காம்பினேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இன்ஃபியூஷன் மெத்தடில் at 1 ml per hourல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிரேனியக்டமி ஆர் வந்து நியூரோ சர்ஜரி பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ஸோ சேம் செடேஷன் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் செடேஷன் வந்து மிடாசோலம் ப்ளஸ் பெக்ரோனியம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நியூரோ கேசஸ்க்கு நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 40 mg ஆஃப் மிடாசோலம் ப்ளஸ் 40 mg ஆஃப் பெக்ரோனியம். ஓகே. ஸோ மிடாசோலமும் 40, பெக்ரோனியமும் 40. ஸோ டோட்டலாக வந்து 80 mg நம்ம வந்து டைலூட் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து at 3 ml per hourல வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், பேஷண்ட்ஸ் வந்து செடேஷன்லேயும் இருப்பாங்க, ஸோ நம்மளுடைய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரிலாக்ஸண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மிடாசோலம் ட்ரக்ஸை இன்ஃபியூஷன் மெத்தடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.